இந்த ஸ்னோ வந்தாலே சின்ராச கையில பிடிக்க முடியாதுங்கிற மாரி எங்க வீட்டு குட்டிக்கு ஒரே குஷி தான். ஏன்னா ஸ்னோ வந்தா தானே ஸ்னோ ஸ்லைடிங் பண்ண முடியும். அதனால தான் அவ்ளோ குஷி அவங்களுக்கு. ஸோ காலையில எழுந்ததுலேருந்தே நச்சரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்னோ ஸ்லைடிங் போணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இப்ப ரெடி ஆயி நாங்க போயிட்டுருக்கோம். இப்ப நம்ம எல்லாரும் புது உலகத்துக்கு போறோம். ரெடி 1, 2, 3 பூம்! எப்படி இருக்கு பாருங்க. த்ரூ அவுட் த டே ஃபுல்லா ஸ்னோ தான். 1 ஃபீட் வரைக்குமே வந்து ஸ்னோ வரும்னு சொல்லியிருக்காங்க. நாங்க இருக்கிற அபார்ட்மெண்ட் வெளியே இருக்கிற இடம் தான் இது. ஸோ அதனால நாங்க எங்களுக்கு நியர்பை தான். அதனால உடனே வந்துட்டோம். இது பார்க்குறதுக்கு ஒரு குட்டி ஹில் மாதிரி இருக்கும். ஸோ பசங்கள்லாம் ஸ்னோ ஸ்லைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது. நாங்கள் போகும்போது கூட ஸ்னோ ஸ்டார்ம் ரொம்ப ஹெவியாக தான் இருந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எங்களால் ஒருத்தர் பார்த்துக்க கூட முடியல. எவ்வளோதான் பனிப்புயல் பெஞ்சாலும் இந்த பாருங்கள் நண்டு சிண்டுலேருந்து எல்லாரும் பெரியவங்க சின்னவங்கலாம் எந்த பாகுபாடும் இல்லை. எல்லாருமே வந்துட்டாங்க விளையாடுறதுக்கு. குட்டீஸ் எல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இவங்கள பார்த்துட்டு இருந்தா மட்டும் போதுமா? அதனால நானும் களத்துல இறங்கிட்டேன். ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு. இதுக்கு பேர் தான் ஸ்னோ ஏஞ்சல்ஸ். எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க. கொட்டி கிடக்கிற பனியில இந்த மாதிரி பண்ணாக்கா ஸ்னோ ஏஞ்சல்ஸா மாறிடும். என் பொண்ணு அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து ஸ்னோ ஃபைட்டிங்லாம் பண்ணி விளையாடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். வேற வீடியோல பார்க்கலாம். பாய்.